நம்ம அஜித் சார் பார்த்தீங்கன்னா, தான் உண்டு, தன்னுடைய வேலை உண்டு அப்படின்னு சினிமா துறையில இருப்பவர். தனக்கு பிறகு தன்னுடைய குடும்பம் தான் எல்லாமே அப்படின்னு வாழ்ந்துட்டு இருக்காரு. குடும்பம், குழந்தைகள் இவங்களுக்காகவே தன்னுடைய முழு நேரத்தையுமே செலவிட விரும்புறாரு. ஒரு பக்கம் ஷாலினி தனக்கு பக்கபலமாக, தன்னுடைய குழந்தைகள் தனக்கு உறுதுணையாகவுமே இருக்காங்க அப்படின்னு ஏகே அவர்கள் சொல்றாரு. பத்மபூஷன் விருது வாங்கியதுமே அங்குள்ள ஒரு ஆங்கில ஊடகத்துல நம்ம ஏகே அவர்கள் பேட்டி கொடுத்திருக்காரு. அப்போது அவரிடம் பல கேள்விகளுமே கேட்டிருக்காங்க. ஒவ்வொன்றாக பதில் கூறிய நம்ம ஏகே அவர்கள் அவருடைய மனைவி ஷாலினியை பற்றி ரொம்பவே புகழ்ந்து தள்ளியிருக்காரு. இத்தனை கிரெடிட்டுக்கும் சொந்தக்காரர் ஷாலினி தான் அப்படின்னு பேசியிருக்காரு. ஏனெனில் திருமணத்திற்கு பிறகு அவர் எனக்காக நிறைய விஷயங்களை தியாகம் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவருக்கும் ஏகப்பட்ட ரசிகர்கள் இருக்காங்க. ஆனா அது எல்லாவற்றையுமே விட்டுவிட்டு எனக்காகவே வாழ்ந்துட்டு இருக்க என்னுடைய மனைவி ஷாலினிக்கு நன்றி அப்படின்னு பேசியிருக்காரு. அதனால நான் ஷாலினியுடன் எப்போதுமே இருப்பேன், அவருக்கு உறுதுணையாக இருப்பேன் அப்படின்னுமே பேசியிருக்காரு. இந்த நிலையிலுமே அவரிடம் உங்கள் துறைகள்ல இருந்து நிறைய பேர் அரசியலுக்கு வந்திருக்காங்க, அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படின்ற கேள்வியை ஏகே அவர்களுக்கு முன் வச்சாங்க. அதற்கு பதில் கொடுத்த நம்ம அஜித் சார், என்னுடைய துறையில இருந்து நிறைய பேர் அரசியலுக்கு வராங்க, ஆனா எனக்கு எந்த அரசியல் ஆசையுமே கிடையாது. அரசியலுக்கு வருவது அப்படின்றது அவங்கவங்க தனிப்பட்ட விருப்பம். அவங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சோ இந்த ஒரு பேட்டியை பார்த்த பிறகு விஜய் சார மறைமுகமாக வாழ்த்திருக்காரா ஏகே அப்படின்னு சமூக வலைதளங்கள்ல இதனை ஷேர் பண்ணிட்டும் இருக்காங்க. இது போன்ற சினிமா செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய தளபதி டாக்கீஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.